ஹலோ விவர்ஸ், நான் உங்கள் வரலட்சுமி மணிகண்டன். விடாமுயற்சி வெற்றியின் ரகசியம் என்ற பதிவு என்னென்னா, நம்ம எவ்வளவோ நல்ல காரியங்கள் செய்கிறோம். கோயில் திருவிழா எடுத்து நடத்துகிறோம், கோவில் கும்பாபிஷேகத்துக்கு பணம் கொடுக்குறோம், எவ்வளவோ நல்ல காரியங்கள்லாம் வாழ்க்கையில் செஞ்சுக்கிட்டே வருவோம். ஆனால் இதை விட எல்லாம் மேலானது என்ன தெரியுமா? பசியோடு ஒரு உயிர் வந்து ஒரு ஒரு ஜீவன் வந்து உங்கள்கிட்ட சாப்பாடு கேட்குதுல, பசியோடு ஒரு மனிதன், ஒரு ஏழை, ஒரு வறுமை வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கவங்க பசியில் துடிக்கும் பொழுது ஒரு உணவு கொடுக்குறீங்க பார்த்தீங்களா, அதுதான் மிகப்பெரிய தர்மம். இதைத்தான் பிரபஞ்சம் கணக்கு போட்டே ஏற்றுக்கோங்களேன். நீங்கள் பண்ணுற நல்ல காரியங்களே மேலான காரியம் என்னென்னா இதைத்தான் பிரபஞ்சம் எடுத்துக்கும். நீங்கள் பண்ணுற நல்ல காரியத்திலேயே ஃபஸ்ட்டாக நம்பர் 1க்கு இதை போகும். ஏன்னா அந்த ஏழையோட அந்த சிரிப்பில் தான் இறைவன் இருக்கான். அவங்க கபகபகபன்னு பசியோடு வருவாங்க. ஒருவேளை உணவு நீங்கள் கொடுக்கும்பொழுது அவங்க மனசில் ஒரு நிம்மதி பிறக்கும் பாருங்கள். அந்த சாப்பிட்டோங்கிற மனசு சந்தோஷப்படுங்க பார்த்தீங்களா, வயிறோட பசி தீரும்ல. அப்போ தான் உங்கள் வம்சமே, அந்த தர்மம் வந்து உங்கள் வம்சத்தையே காப்பாற்றும். 7 தலைமுறைக்கும் புண்ணியம் இருக்குது உங்களுக்கு. டெய்லி ஏதாவது ஒரு உயிருக்கு உணவு கொடுத்து பாருங்களேன், அது ரொம்ப நல்லது. உங்களுக்கு நீங்கள் பிற்காலத்தில் உங்களுக்கும் சரி, உங்கள் பிள்ளைகள் வெளியில் வேலை பார்ப்பாங்க, ஏதோ ஒரு ஊரில் வேலை பார்ப்பாங்க, ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருப்பாங்க. அப்போ நீங்கள் வந்து அடுத்தவங்களுக்கு இந்த பசியை போக்குனீங்களா, அந்த தர்மம் அதுதான் அவங்கள போய் காப்பாற்றும். அதனால் டெய்லி உங்களால் முடிஞ்ச அளவு ஏதாவது ஒரு உயிருக்கு உணவு கொடுத்து பாருங்கள், வாழ்க்கை சூப்பராக ஆயிடுவீங்க. தேங்க்யூ.